கோழி ஈரல் வேக வச்சுருக்கு மஞ்சள் பொடி போட்டு. அப்போ இந்த கழிவு எல்லாம் இதாகிரும், நீட்டாகிரும். கழுவி வேக வச்சுருக்கு மஞ்சள் பொடி போட்டு. அதுக்கு தேவையானது பூண்டு போட்டு வைக்கிறதுக்கு பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாம் அரைச்சி வைக்கணும். கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், ஜீரகம் அரைச்சாச்சு. பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. ஈரல் வேக வச்சு வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கணும். 1/4 கிலோ ஈரல். ஜீரகம் சேர்த்துருக்காங்க, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, பூண்டு சேர்த்துருக்காங்க, பூண்டு, பச்சை மிளகா. பூண்டு வதக்கிட்டு ஈரல் சேர்த்துருக்காங்க. ஒரு அரை கரண்டி மிளகுத்தூள், ஒரு கரண்டி குழம்பு மசாலா, தக்காளி சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி கோழி ஈரல் மசாலா வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குப்பூஸ்க்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்.